வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போம். லூக்காவின் புஸ்தகத்தை பார்த்துக்கோங்க. 11ஆம் அதிகாரம் 4 வசனங்கள் வரைக்கும் எல்லாரும் சேர்த்து. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். விசேஷித்த நாளிலே விசுவாச பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். சீசர்கள் ஒரு சமயம் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணிட்டு வந்த உடனே இந்த சீசர்கள் என்ன செய்கிறார்கள்? அவருக்கு பின்னாடி வராங்க. அப்பொழுது ஒருவன் அவரை என்ன செய்கிறான்? நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல, போதித்ததுன்னா என்னது? சொல்லிக் கொடுத்தது போல, டீச் பண்ணினது போல. வாத்தியார் எப்படி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்களோ அது போல கற்றுக் கொடுத்தது போல போதிக்க வேண்டும், சொல்லித்தர வேண்டும். கொஞ்சம் நீங்கள் இதை நல்லா யோசிச்சு பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு கோயில்களிலும் கூட்டம் எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க? நிறையா. ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் எல்லா ஜனங்களும் கோயிலுக்கு வந்து விடுவார்கள். வந்து கோயிலில் வந்து பாட்டு பாடுவது என்ன, கை தட்டுவது என்ன, இசை அமைப்பது என்ன, அபிஷேகத்தில் நிரப்புவது என்ன, அந்நிய பாஷை பேசுவது என்ன, புரியுதா? இவைகளெல்லாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை தாராளமாய் நடக்கும். ஆனால் அதே போதகர் இடையிலே ஒரு நாள் விசேஷித்த பிரார்த்தனை ஜெபம் கூட்டம், ப்ரேயர் பண்ணுவதற்கு எல்லாரும் கூடி வாருங்கள்னு சபையிலே சொல்லுவார். அப்போ யார் வருவா சொல்லுங்களேன்? ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த கூட்டம் ஒரு நாள் இடையில ஜெபம் பண்ண கூட்டம் போது என்ன செய்யாது. ஆனால் 2-3 ஆட்கள், வயோதிப ஆட்கள், அவர்கள் அந்த கூட்டத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க? வந்துடுவாங்க. ஆரோக்கியமாக இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு சில ஆட்கள் அந்த கூட்டத்துக்கு வருவார்கள். அதில் சிலரை பார்த்தால் ரொம்ப வயதானவர்களாக இருப்பார்கள், இல்லது ஏதாவது ஒரு வேண்டுதலோடு கூட சில ஆட்கள் வருவார்கள். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்த 100 ஜனங்களில் இந்த 5-6 ஜனங்கள் மட்டும் அந்த ஜெப கூட்டத்துக்கு வருவதற்கு என்ன வித்தியாசம்? இந்த 4 பேர் 5 பேர் மாத்திரம், அவர்கள் வயோதிபர்களோ வாலிபர்களோ அந்த ஜெப கூட்டத்திற்கு வந்து கலந்து கொள்ளுகிறார்கள் என்றால், இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்த 100 பேரை காட்டிலும் இந்த கொஞ்சம் பேர் வந்தவங்க யார் என்றால், கர்த்தரால் ஜெபத்தை குறித்து போதிக்கப்பட்டவர்கள், என்ன செய்யப்பட்டவர்கள், அல்லது கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள், அல்லது கற்றுக்கொண்டவர்கள், தெரிந்து கொண்டவர்கள். இந்த பெரும்பாலான ஜனங்கள் வராமல், ஜெப கூட்டத்திற்கு வராமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் எதை ஜெபத்திலே கேட்கிறார்களோ அதை அவர்கள் பெறாதவர்கள். அவர்கள் என்ன செய்யல? பெறல. அதை எப்படி பெற்றுக்கொள்ளணுங்கிற அனுபவம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் கோயிலுக்கு வருவார். ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் கோயிலுக்கு வருவது உண்டு. அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் கோயிலுக்கு வருகிறவர்களுக்கு ஜெபத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் ரொம்ப குறைவு. ஆனால்
இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஜெபக்கூட்டம் என்று சொன்ன உடனே விருப்பத்தோடு வந்து கலந்து கொள்கிறவர்கள் அவர்கள் ஒரு சில தேவ ரகசியத்தை தெரிந்து கொண்டவர்கள். அவர்களுக்கு மட்டும்தான் தேவனுடைய சமூகத்திற்கு நாம் போனால் கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார் என்று நம்புகிறவர்கள். இரண்டாவது, அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அறிவு, இந்த ஜெபக்கூட்டத்தில் போய் நம் காரியத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்ற நம்பிக்கைக்கு உரியவர்கள். இந்த நம்பிக்கையும் தெளிவும் புத்தியும் அறிவும் இருக்கிறவர்கள் ஜெபக்கூட்டத்திலே வந்து கலந்து கொள்வார்கள். அதனால்தான் இங்கே பாருங்கள், சீசர்கள் அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த போது அவருடைய சீசர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எல்லா 12 சீசர்கள் இருக்கிறார். ஆனால் ஒருவன் மட்டும், யார் சொல்லுங்க, அந்த சீசரில் ஒருவன் மட்டும் அவரை நோக்கி, யோவான் தன் சீசர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தது போல நீரும் எங்களுக்கு என்ன செய்யும், நீரும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று, போதிக்க வேண்டும் என்று கேட்கிறார். அப்படியானால் இந்த சீசர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே இவன் மற்ற சீசர்களுடைய தெளிவாய் இவன் ஆண்டவரிடத்திலே கேட்ட ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் கல்யாண வீட்டுக்கு போன போது என்ன செய்தார் சொல்லுங்க? தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அதை பருகினவர், அதை குடித்தவர். அந்த திருமண வீட்டில் ஒரு பெரிய சலசலப்பு சாட்சி. எல்லாரும் முந்தி என்ன செய்வார்கள்? நல்ல ரசத்தை கொடுப்பார்கள். நீரோ பின்னாடி தண்ணீரை ரசமாய் மாற்றி அதிலும் மருதமாய் கொடுக்கிறே என்று ஆச்சரியமான காரியங்களை பேசினதை கேட்டவர்கள் இந்த சீசர்கள். அவர்களுக்குள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும், நாமும் இதே மாதிரி ஒரு அற்புதம் செய்யக்கூடிய வரம் பெற வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? எழுப்பியிருக்கணுமா இல்லையா? எழுப்பணும். 5000 பேருக்கு 5 அப்பத்தை 2 மீனை வச்சு என்ன செஞ்சாரு? போஷித்தார். அந்த பணியை செய்தவர்கள் யார்? நீங்களே அவர்களுக்கு என்ன செய்யுங்க? போஜனத்தை கொடுங்க. இவங்க சொன்னாங்க, எப்படி முடியும்? How can? எப்படி? இத்தனை பேருக்கு காசே இருந்தாலும் சாப்பாடு எங்க கிடைக்கும் ஆண்டவரே? அப்போ ஆண்டவர் சொன்னார், உங்களிடத்தில் என்ன இருக்கு அதை கொண்டு வாங்கன்னு கொண்டு வர சொன்ன உடனே இங்கே ஒரு பையன்கிட்ட 2 மீனும் இருக்கு, கொண்டு வா. அவர் அதை ஸ்தோத்திரம் பண்ணி இதை பிட்டு என்ன செய்யுங்க? பந்தி விசாரிப்பு செய்யுங்க. அவளெல்லாம் வரிசை ஆர்கனைஸ் பண்ணி உட்கார சொன்னார். எல்லாரையும் புல்லுள்ள தரைகளில் உட்கார வைத்து குடும்பமாக அவர்களுக்கு நீங்கள் போஷிங்க, அள்ளி கொடுங்க. அஸ்மச்சஸ் எவ்வளவு வேணுமோ திருப்தி அடைகிற வரைக்கும் அவர்களுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுங்கள் என்ற போது சீசர்கள் அள்ளி கொட்டார். இப்படி ஒரு கற்பனை பண்ணிப்பார். ஒரு கல்யாண வீட்டில் போய் பழுமாற வேலை நம்மளுக்கு கிடைச்சிருந்ததுன்னா என்ன செய்வீங்க? போய் பார்ப்பீங்க. நிறைய சோறு கறி மீன் நிறையா இருந்ததுன்னா உங்க கையை என்ன செய்யுங்க? சுருக்குமா நீளுமா? ஏன் நீளுது? நிறைய கிடக்கு. திங்காட்டாலே 100 மீனை தின்னுப்பா, 100 இட்லியை தின்னுப்பாடு அள்ளி அள்ளி வீசக்கூடிய பக்குவம் படைத்தவர்கள் அல்லவா இந்த சீசர்களுக்கு. எவ்வளவு மகிழ்ச்சி இருந்தால் அள்ளி அள்ளி கொட்டி இருப்பாங்க. கொட்டிட்டு கடைசியில் மிச்சமும் என்ன செஞ்சதான்? 12 இந்த மரக்களை பார்த்தார். இந்த அற்புதங்களை கண்ட சீசர்கள், ஆஹா, அதுல இந்த ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னவன் நினைச்சிருக்கலாம், ஆண்டவரே நீர் செய்த இதே வரத்தை எனக்கு நீர் என்ன செய்யும் தாரும். கேட்டிருக்கலாம் இல்லையா? கேட்கல. 5000 பேரை போஷித்தது, குஷ்டரோகியை என்ன செஞ்சது?
சுகப்படுத்தினார், செத்த பிள்ளையை உயிரோட எழுப்பினார். இதை எல்லாவற்றையும் இந்த சீசர்கள் கூடவே இருந்து என்ன செய்தார்கள்? பார்த்தார்களே. ஆனால் இவ்வளவுத்தையும் பார்த்த உடனே இவர்கள் ஒருவருடைய உள்ளத்தில் கூட ஆண்டவர் செய்ததை போல அந்த மிரக்கலை செய்வதற்கு, அந்த அற்புதத்தை செய்வதற்கு எனக்கு ஒரு வரத்தை தர மாட்டாரா? ஒரு பேராசை அவர்களுக்கு வந்திருக்கணுமா இல்லையா? ஆனா என்ன கேட்டாங்க? அவங்க கேட்டது என்ன கேட்டாங்க? ஆண்டவரே, இந்த வரத்தை தாரும், அந்த வரத்தை தாரும், அதை தாரும், இதை தாரும் என்று அவர்கள் கேட்கவில்லை. ஆனால் அதற்கு மேல என்ன கேட்டாங்க? நீர் இப்பொழுது போய் ஜெபித்து விட்டு வந்தது போல எனக்கும் ஜெபிக்க ஒரு வரத்தை போதித்தார். அப்படியானால் இவ்வளவு காரியத்தையும் இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபத்தினால் தான் செய்தார் என்பதை அந்த சீசன் நன்கு என்ன செய்தார்? அறிந்து கொண்டார். ஒரு கல்யாண வீட்டிலே அற்புதம் நடக்க வேண்டுமானால் அதற்கு ஜெபம் தேவை. ஒரு 5000 பேர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டுமானால் அதற்கு என்ன வேணும்? ஜெபம். ஒரு குஷ்டரோகியை சுகப்படுத்த வேண்டுமானால் அதற்கு ஜெபம் தேவை. ஒரு மரித்தோரை உயிரோடு எழுப்ப வேண்டுமானால் அதற்கு ஜெபம் தேவை. அப்படியானால் ஜெபம் ஒன்று மாத்திரமே the right things to get back. ஜெபம் மட்டுமே சரியான ஒரு ஆயுதம் நாம் எதையும் பரலோகத்தில் இருந்து பெறுவதற்கு. ஜெபத்தினால் மட்டும் தான் கூடும். ஆகவேதான் அவன் வரத்தையும் வல்லமைகளையும் அவன் கேட்பதை காட்டிலும் ஜெபிக்க ஒரு வரந்தாரும் ஆண்டவரே என்று என்ன செய்கிறான்? இன்றைக்கு திருச்சபைகளிலே ஞாயிற்றுக்கிழமை வருகிற ஆட்களை காட்டிலும் ஜெப கூட்டத்திற்கு வருகிறவர்கள் ரொம்ப கம்மியாக இருக்க காரணம், இந்த ஞாயிற்றுக்கிழமை வருகிறவர்கள் ஒரு பொழுதுபோக்கை போல தேவாலயத்திலே வந்து கலந்து கொள்வர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையான வரம் என்னது என்பதை அவர்கள் புரியாமல் ஏனோ தானோ என்ற ஒரு போக்கிலே தேவாலயத்துக்கு வருகிறவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய எதிர்பார்ப்புகள் சரியாக நிறைவேறாததினாலே, எதிர்பார்ப்புகள் அங்கே சரியாக நடக்காததினாலே அவர்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து ஆராதனை பண்ணிவிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு வரங்களை பார்த்து விட்டு எல்லாத்தையும் பார்த்து போயிடுற கூட்டமாக இருக்கிறார்கள். ஆனால் ஜெபம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள சொல்லுவோம். இந்த ஜெபத்துக்கு பேர் என்ன சொல்லுங்க? பிரார்த்தனை. பிரார்த்தனை என்பது, ஜெபம் என்பது ஒரு கிறிஸ்தவர்களுக்குரிய சொல் அல்ல. பிரார்த்தனை என்று சொல்லும் போது இந்த பிரார்த்தனை குறித்து, ஜெபத்தை குறித்து முதலாவது உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு தெளிவான அறிவு அல்லது விளக்கம் வேண்டும். ஜெபம் என்பதை குறித்த அறிவு இல்லாமல், ஜெபம் என்றால் என்ன என்று தெரியாமல் அந்த ஜெபத்தை நாம் பயன்படுத்த முடியாது. ஆகவேதான் சீசன் கேட்கிறார், எங்களுக்கு நீர் ஜெபம் எப்படி செய்வது, ஜெபம் என்றால் என்ன என்று கற்றுத்தார், போதித்தரணும் என்று சொல்லி சீசன் கேட்கிறார். காரணம், இந்த ஜெபத்தை குறித்த ஒரு நல்ல தெளிவான விவரங்களை, விளக்கங்களை நீங்களும் நானும் கற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த ஜெபத்தை செய்வதற்குரிய வரத்தை ஆண்டவரிடத்திலே கேட்போம். ஜெபம் என்பது ஒரு மத சம்பந்தப்பட்ட சொற்கள் அல்ல. ஜெபம் என்றால் என்ன சொல்லல? மதத்திற்குரிய சொல்லல. ஜெபம் என்றால் கிறிஸ்தவர்கள் ஜெபிப்பார்கள், கிறிஸ்தவ ரிலிஜன்ஸ், கிறிஸ்தவ மதம் என்பதற்குரிய சொல் ஜெபம் அல்ல. ஜெபத்திற்கு இன்னொரு பொருள் என்ன? பிரார்த்தனை. பொதுவான சொல். இது ஒரு அரசியல் அமைப்பு, சட்ட ரீதியான சொல், பொதுவான சொல். ஜெபம் என்பது மத சம்பந்தப்பட்ட சொல் அல்ல. ஆகவேதான் இதை குறித்த ஒரு தெளிவான விளக்கம் இன்றைக்கு அநேகருக்கு என்ன செய்வதில்லை, இருப்பதில். ஜெபம் என்பது மத சம்பந்தப்பட்ட சொல்லால். ஜெபம் என்பதை குறித்த தெளிவு முதலாவது நமக்கு இருக்க வேண்டும். ஜெபம் என்பது காமன் வேர்ட், பொதுவான சொல்.
இந்துக்களும் பிரார்த்தனை என்று சொல்லுவார்கள், முஸ்லிம்களும் என்ன செய்வாங்க, பிரார்த்தனை என்று சொல்லுவான், கிறிஸ்தவர்களும் பிரார்த்தனை. பிரார்த்தனை என்றால் ஜெபம் என்று பொருள். ஆனால் இதற்கு முக்கியமான ஒரு வார்த்தை பிரார்த்தனை என்றால் பெட்டிஷன். என்ன சொல்லுங்க? பிரார்த்தனை என்பது பெட்டிஷன் என்று. பெட்டிஷன் என்று சொன்னால் என்ன? பிரேயர் என்றால், பிரார்த்தனை என்றால் பெட்டிஷன், அப்பீல் பண்ணுவது. என்ன செய்வது? இது ஒரு காமன் வேர்ட். அப்போ ஆண்டவராகிய கடவுள் இந்த பூமியிலே இருக்கிற மனிதனுக்கு, பூமியிலே ஆதிக்கம் செலுத்துவதற்கான, நீ பூமியிலே பிறந்திருக்கிறாய், நீ நடக்க வேண்டும், நீ புசிக்க வேண்டும், நீ தீய பழக்க வழக்கங்களை அழிக்க வேண்டும், விஷச்சந்துக்களை என்ன செய்ய வேண்டும்? கொல்ல வேண்டும், நல்ல மிருகங்களை வளர்க்க வேண்டும், விஷச்செடிகளை அழிக்க வேண்டும், நல்ல செடிகளை வளர்க்க வேண்டும். அப்படியானால் இந்த பூமியிலே நீ உனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை, ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு சட்டபூர்வமாக உனக்கு, மனிதனுக்கு அதிகாரத்தை தேவன் இந்த ஜெபத்தின் மூலமாக கொடுத்திருக்கிறார். எவன் ஒருவனுக்கு ஜெபிக்க தெரியுமோ அவன் மட்டுமே இந்த பூமியிலே ஜெபத்தின் மூலம் தனக்கு உரிய அதிகாரத்தை என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். ஜெபம் மனிதனுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த ஜெபமானது சட்டப்படி அவன் உரிமையை பெற்று தருகிறது. இந்த பூமியிலே நீயும் நானும் வாழ்வதற்கு சட்டப்படி தேவன் ஜெபத்தின் மூலமாய் நீ எதையும் செய்யலாம், செய்ய முடியும். இந்த பூமியில நீங்கள் எதை செய்வீர்களோ அது எங்க செய்யப்படுமா? பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ, பூமியிலே எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ. இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்போ பூமியிலே நீ எதை செய்ய விரும்புகிறாயோ அது பரலோகத்திலிருந்து உனக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். இதன் மூலமாக சட்டப்படி நீ அப்பீல் பண்ணும் போது, சட்டப்படி நீ ஜெபிக்கும் போது, சட்டப்படி நீ விண்ணப்பம் பண்ணும் போது, கர்த்தர் அந்த சட்ட புத்தகத்தின்படியே, பிராமிஸ் பண்ணி இருக்கிற வார்த்தையின்படியே உன் காரியங்களை அவர் கொடுத்தாக வேண்டும். அவர் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. இதை விளக்கணும்னா, பிரேயர் என்று சொல்லுவதற்கு ஒரு உலகத்தில் இருக்கிற கோர்ட் இருக்குல்ல, நீதிமன்றங்கள் இருக்கு இல்லையா, இந்த நீதிமன்றங்கள், ஜட்ஜ் நீதிமன்றங்கள் என்னவென்றால், நீதிமன்றத்திற்கு நம்ம போகும்போது வக்கீல்கள் வந்து ஐ ப்ளீட் திஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளீட் என்று சொல்லுவதற்கு நான் பிரார்த்தனை செய்கிறேன், அல்லது கணம் நீதிபதி அவர்களே, அதுக்கு என்ன சொல்லுவோம்? மை லார்ட், என் ஆண்டவனே. பார்த்தீங்களா? பிபிலிக்கலா நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா என் ஆண்டவனே என்றால் அதிகாரம் செலுத்துகிறவரே, ஜட்ஜ் பண்ணுகிறவரே, நீதிபரரே, நீதியை செலுத்துகிறவரே. ஐ ப்ளீட், இங்கிலீஷ்ல ப்ளீட், ஐ ப்ளீட் திஸ் கேஸ், அதாவது நான் இந்த விண்ணப்பத்தை கான்ஸ்டிடியூஷன், இந்த சட்ட புத்தகத்தின்படி உங்களிடத்தில் என்ன செய்கிறேன்? முறையிடுகிறேன், விண்ணப்பிக்கிறேன். அப்போ நம்ம போய் கூட்டல் எடுக்கும் போது அங்க ஒரு கான்ஸ்டிடியூஷன் புக்கு கொடுக்கும். என்ன சொல்லுங்க? ஒரு புத்தகம். நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று சத்திய பிரமாணம் சொல்லிட்டு அந்த புக்கை வாங்க. இப்போ ஜட்ஜி அங்க என்ன செய்யறாரு? உட்கார்ந்து இருக்கிறார். இப்போ அப்பீல் பண்றோம். யார் அப்பீல் பண்றா?
இவன் குடும்பத்துல இருக்கிற சொத்தை புடுங்கிட்டான், என்னை இவன் அடிச்சிட்டான், இவன் என்னை அடித்தது தப்பு அப்படின்னு சொல்லி ஒருவன் போய் வக்கீல் மூலமா பிளீடு கொடுக்கிறோம், முறையிடு. அப்ப அந்த வக்கீல் என்ன செய்கிறார்? முறையிடுகிறார். என்னுடைய இந்த கிளைண்ட், இந்த கேசுக்காரன் தனபால் உங்களிடத்திலே நீதி கேட்கிறார். எதன்படி? நம் இந்திய அரசியல் அமைப்பு சட்ட கான்ஸ்டிடியூஷனல் சட்டப்படி இவன் நீதியை கேட்க வந்திருக்கிறான். ஆகவே கணம் போற்றார் நீதிபதி அவர்களே, நீங்கள் என்னுடைய கிளைண்ட் தனபால் சட்டப்படி கேட்கிற கேள்விக்கு நீங்கள் இந்த சட்ட புத்தகத்தின் அதிகாரத்தின்படி நீதியை என்ன செய்ய வேண்டும்? வழங்க வேண்டும். இந்த இடத்துல தனபால் என்ன செய்யறேன்னு சொல்லுங்க. கெஞ்சிக்கிட்டு இருக்கல, ஆனால் என்ன செய்யறேன்? முறையிடுகிறேன். என்னபடி? இந்த கான்ஸ்டிடியூஷனல் புத்தகத்தின்படி, இந்த சட்ட புத்தகத்தில் இருக்கிறபடி, எல்லாம் எழுதி வைத்திருக்கிற இந்த சட்ட புத்தகத்தில் என்ன நீதி இருக்கிறதோ அந்த நீதியை எனக்கு செய்ய வேண்டும் என்று நான் முறையிடுகிறேன். இந்த முறையிடுதலுக்கு பேர் தான் ஜெபம். அந்த முறையிடுதலுக்கு பேர் தான் என்ன சொல்லுங்க? பிரார்த்தனை. அப்போ ஜட்ஜு தானா உடனே என்ன செஞ்சிட முடியாது, ஒரு தீர்ப்பை கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? அவர் எதை கொடுக்க வேண்டுமானாலும் இந்த சட்ட புத்தகத்தில் இருக்கிற சட்டத்தின்படிதான் அவர் என்ன செய்ய முடியும்? நீதி வழங்க முடியும். ஏனென்றால் கான்ஸ்டிடியூஷனல் தான் இந்த உலகத்திலே நீதிபதியானவர். இந்த கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லி இருக்கோ அதுபடிதான் அவர் என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். அவர் நீதிபதியாச்சே, ஆகவே ஒருவருக்கு ஓரவஞ்சமாக சட்டத்தை மீறி செய்யணுங்கிற அதிகாரம் அவருக்கு இல்ல. அவர் புதுசா ஒரு சட்டத்தை என்ன செய்ய முடியாது? உருவாக்க முடியாது. சட்டம் என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த சட்டத்தில் இருக்கிறவைகளை நீ உன் நீதிபதியிடத்திலே இந்த புத்தகத்தில் இருக்கிற சட்ட புத்தகத்தில் இருக்கிற சட்டத்தின்படி எனக்கு நீர் என்ன செய்ய வேண்டும்? நீதி வழங்க வேண்டும் என்று முறையிடுவதற்கு பெயர்தான் ஜெபம். ஆனால் இந்த பூமியிலே வாழ்கிற நீயும் நானும், நமக்கு இந்த உலகத்திலே ஒரு சட்ட புத்தகம் இருக்கிறது, அதுதான் பைபிள். புரியுதா உங்களுக்கு? இந்த பைபிள்ல என்னவெல்லாம் சொல்லி இருக்கும், இந்த பைபிள்ல எவ்வளவு வாக்குகளை கடவுள் கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்கு தத்தங்களை நீ நன்றாக கற்று அறிந்திருந்தால் இந்த பைபிள் படி நீ யாரிடத்துல கேட்கலாம்? பிதாவிடத்துல கேட்கலாம். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கான்ஸ்டிடியூஷன் புத்தகம் என்ன சொல்லுங்க? பைபிள். இந்த பைபிள் தான் இந்த உலகத்திலே உன்னையும் என்னையும் நடத்துகிறது. இந்த பைபிள் படி மட்டுமே நீயும் நானும் நடக்க முடியும். இந்த பைபிள் உனக்கு என்ன சொல்லுகிறதோ அதன்படி மட்டும்தான் பிதாவானவர் என்ன செய்வார்? உனக்கு செய்வார். அப்போ பைபிள்ல எவ்வளவு பிராமிசஸ் கொடுத்திருக்காரு சொல்லுங்க ஆண்டவர். இதுல இருக்குதா இல்லையா? உன்னை கண்ணின் கருவிலியை போல நான் என்ன செய்வேன்? காத்துக் கொள்ளுவேன். உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பேன். என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் அதை நான் என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறமே. எத்தனை 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 பிராமிசஸ், வாக்கு தத்தங்களை கர்த்தர் இதிலே கொடுத்திருக்கிறார். இதை உனக்கு தெரியுமா? இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் இந்த பைபிள்ல கர்த்தர் உனக்கு கொடுத்துட்டாரே. ஆகவே அவர் எதெல்லாம் இந்த பைபிள்ல கொடுத்திருக்கிறாரோ அதையெல்லாம் நீ இந்த சட்ட புத்தகத்தின் மூலமாக விண்ணப்பம் பண்ண
கேட்க வேண்டும், முறையிட வேண்டும். அப்பொழுது பிதாவானவர் உனக்கு நீதி செய்வார், உனக்கு வழங்குவார், உனக்கு கொடுப்பார். அவர் கொடுக்க வேண்டிய சட்டத்திற்கு உட்பட்டவர். ஏனென்றால் வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் அவரால் நமக்கு என்ன செய்யப்பட்டது? அருளப்பட்டது. பிரார்த்தனை எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட், எவ்வளவு முக்கியம் நீ பெறுவதற்கு என்பதை அறிந்து கொள். இன்றைக்கு ரொம்ப பேருக்கு பிரார்த்தனை பலிக்கவில்லையே, பிரார்த்தனை கேட்கப்படவில்லையே என்றால் அவர்கள் இந்த பைபிள் படி, இந்த சட்ட புத்தகத்தில் இருக்கிற வாக்குத்தத்தத்தின்படி பிதாவினிடத்தில் என்ன செய்யல? முறையிடவில்லை. யார் யாரோ என்னென்னலாம் சொல்றாங்களே அதை கேட்டுட்டு ஓரலா ஜெபம் பண்றது. உதாரணத்துக்கு நீங்க இப்போ உங்க பிரச்சனையை தீர்க்கணும், சட்டப்படி இந்த உலகத்துல உங்களுக்கு ஏதாவது முறையிட்டு அதை பெற்றுக்கொள்ளணும்னா சட்டம் என்ன சொல்லுதோ அந்த சட்டம் தான் உங்களுக்கு என்ன செய்யும்? அதை நடத்தி கொடுக்கும். நீங்க வாட்டுக்குள்ள எதை போய் ஜட்ஜிட்ட போய் கேட்டாலும் கொடுக்க மாட்டார். சட்டத்துல இடம் இருக்கா? ஒருத்தவங்களை அடிச்சுட்டான், அப்ப அடிச்ச உடனே அடிச்சுட்டான்னு சொல்லி நீ முறையிட போன உடனே அவர் சொல்லுவார், நீ அடிச்சேப்பா கேட்பாரு ஜட்ஜு. நீ சொன்ன உடனே கேட்க மாட்டார். அடிச்சதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கான்னு கேட்பாரா இல்லையா? அப்ப யாராவது ஒருத்த வந்து என்ன சொல்லுவான்? ஆகவே நீ செய்தது தவறு, நீ செய்த தவறுக்கு என்ன தண்டனை என்று சட்ட புத்தகத்தில் என்ன செய்து இருக்கும். அப்போ உனக்கு 3 மாதம் சிறை தண்டனை வழங்குகிறேன், இது அவரா கொடுக்க முடியுமா? சட்ட புத்தகத்தில் இருக்கிற சட்டத்தின்படி தண்டனை வழங்குவார். அப்பொழுது அடி வாங்கினவனுக்கு நீதி கிடைக்கிறது. அவன் என்ன செய்கிறான்? தன்னை அடித்தவனுக்கு முறைப்படி தண்டனையை பெற்றுக் கொடுக்கிறான். இதுதான் பிரார்த்தனை என்பதற்குரிய பொருள். விசுவாசிகள் வர்றாங்க, போறாங்க, பின்வாங்கி போறாங்க. அதுக்காக இருக்கிற நீங்களும் நானும் பின்வாங்குறவர்கள் நாம் உறுதியாய் கர்த்தரை அவருடைய சத்தியத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள்.